மார்கழி மாதம் என்றாலே சிறப்பு தான். மார்கழி மாதத்தில் எல்லா கோயில்களும் திறந்து பூஜை பண்ணுவாங்க. அதேமாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி பெருமாளுக்கு சிறப்பாக சொல்லப்படுது. அது அன்றைக்கி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசி எல்லா ஏகாதசியும் வரும். அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி சொர்க்கவாசல் திறக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ அந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் அந்த விரதத்தை பற்றியும் அதுக்கு விரதம் முடிச்சுட்டு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத அம்மா சொல்ல போகிறாங்க. அதை கேட்போம். சொல்லுங்கம்மா. ஏகாதசி அப்படின்னா ஏகம் 1 தசம்னா 10 11 அமாவாசை முடிந்த வளர்பிறை 11ஆம் நாள். தேய்பிறையிலையும் இந்த 11ஆம் நாள் மாதத்தில் 2 ஏகாதசி வரும். அன்று நம்ம உபவாசம்னு சொல்கிறாங்க. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருன்னா, உபவாசம் அப்படின்னா பட்டினி மட்டும் இல்லை, கடவுள் உடன் உறைந்து இருத்தல். உடன் உரை தான் உபவாசம். எப்போவுமே பகவான் நாமத்தையே சொல்லிட்டு பகவானே நினச்சிட்டு அவங்ககிட்டயே வேண்டிட்டு இருக்கணும். அதுக்கு தான் உபவாசம். நம்ம அன்றைக்கி முழுக்க பட்னியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு அந்த அமாவாசை கழிந்த 11ஆம் நாள் நம்ம சயின்டிஃபிக்காகவும் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ரொம்ப கஷ்டமாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதில்ல. நீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். தண்ணி, ஏதாவது ஒரு இளநீர் அந்த மாதிரி. இப்போ முடியாதவங்கள் கொஞ்சம் ஒரு வேளை உப்பு போடாமல் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்துட்டு அந்த வயிறு காலியாகி அந்த ஜீரண உறுப்புகள் மறுபடி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதும், அதாவது துவாதசி அடுத்த நாள் காலை சீக்கிரமாகவே சமைத்து சாப்பிட வேண்டிய பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம வயத்தை புண்படுத்தாத பாசிப்பருப்பு, அன்றைக்கு புளி சேர்க்க மாட்டார்கள், சுண்டைக்காய், அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய அந்த ஜீரண உறுப்புகளுக்கு, அதாவது ஒரு ஷட் டவுன் பண்ணி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு, மோர்க்குழம்பு அந்த மாதிரி புளி சேர்க்காமல் காரம் சேர்க்காமல் சாப்பிட்டு வந்தோன்னா அந்த நம்மளோட உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. காலையில் எழுந்திருந்து ஹரியின் 12 நாமங்களை சொல்லி துளசியும் தீர்த்தமும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும்.